அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. காப்பு: தாரமர் குன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தம் பாகத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. விளக்கம்: தார் அமர். தார் என்றால் மாலையை இரண்டு பக்கம் முடிச்சு போடாமல் இருந்தால் அதற்கு பெயர் தார். மாலை என்றால் முடிச்சு போட்டு ஒரு குஞ்சம் இருந்தால் அதற்கு பெயர் மாலை. அமர் என்றால் விருப்பம், விரும்பி. கொன்றை மலர் பிரணவ புஷ்பம் என்று அதற்கு மற்றொரு பெயரும் உண்டு. அது சிவபெருமானுக்கு ரொம்ப இஷ்டமான மலராகும். கொன்றை மலரை சூடக்கூடிய சிவபெருமானை இங்கு முதலில் சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் அவன் இன்றி அணுவும் அசையாது என்பதனால் கொன்றை மலரை சூடக்கூடிய சிவபெருமானையும், அம்பாளுக்கு செண்பக பிரியை என்று ஒரு திருநாமம் உண்டு, செண்பக மலரால் ஆன மாலையை அணிந்தவள் ஆகிய இருவரையும் அர்த்தநாரீஸ்வராக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். தில்லை. தில்லை என்னும் திருத்தலத்தில் ஊராக கொண்டவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் தில்லை என்றால் பிறவி இல்லை என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட தில்லையை ஊராக கொண்டவரே உமைமைந்தனே, அம்பிகையுடைய மைந்தனே, உலகேலும் பெற்றவளே, சீரபிராமி அந்தாதி. ஆனால் அவர் கன்னியும் ஆவாள், அவள் சீர்மிகுந்த தாயும் ஆவாள். அபிராமி. அபி என்ற நாமத்திற்கு நிறைய பொருள்கள் உண்டு. அளவுக்கு அதிகமான ரசிக்கச் செய்கின்ற தன்மையை படைத்தவள். ரா, அவளிடத்தில் தம்மை மயங்கச் செய்பவள். எப்போதும் என் சிந்தையுள்ளே இருக்க வேண்டும். காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கார் என்றால் மேகம். மேகத்தை போன்ற அன்பை பொழியக்கூடியவள். மேனி கணபதியே. முதலில் உலகம் தோன்றியது மண்ணில்தான். மண்ணிலிருந்து முதலில் புல் முளைத்தது. உலகம் முடிந்தது நீரில்தான். இதைதான் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்று மண்ணில் ஒரு பிள்ளையாரை செய்து புல்லை அவருக்கு வைத்து ஆராதனை செய்து 3 நாட்கள் ஆராதனை செய்து பிறகு முடிவில் நீரில் நாம் அவரை கரைத்து விடுகிறோம். அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட அந்த விநாயகரை சாட்சியாக வைத்து அவரை வேண்டி நான் இந்த அபிராமி அந்தாதியை நன்றாக எழுத வேண்டும் என்று அபிராமி பட்டர் விநாயக பெருமானை முதலில் வேண்டி அபிராமி அந்தாதியை தொடங்குகிறார். இதுதான் காப்பு பாடலுக்கு விளக்கமாகும். நாமும் எப்பொழுதும் எந்த விஷயத்தை செய்யும் பொழுதும் விநாயகர் பெருமானை வேண்டி தொடங்க வேண்டும்.